வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி குறித்து சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். விவசாய கடன் தள்ளுபடி ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் கோவிச்சுட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்கள் இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எப்பொழுது வெளியிடுவாரு என்பதை பற்றி இல்லாம இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்தி அளிக்கிறதா விவசாய கடன் தள்ளுபடி? எனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறினார். சட்டியில் இருந்தாதானே அகப்பையில் வரும் வரம்புகளுடன் கடன் தள்ளுபடி தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது. விவசாயிகளுக்கு இது திருப்தி அளிக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா போயிடுச்சுங்க. விவசாயிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஆதங்கத்துல இருக்காங்க. பசிப்பினை போக்கும் விவசாயம் லாபகரமான இல்லை அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் என்பது விவசாயிகளின் பொதுவான குற்றச்சாட்டு. ஓகேங்களா? இதனாலேயே உழுதவன் கணக்கு பார்த்தால் உழவுக்கு கூட மிஞ்சாது என்று சொல்லுகிறார்கள். விதைத்தல் முதல் அறுவடை வரையிலான பயிர் சாகுபடிக்கு தேவைப்படும் செலவுக்காக கூட்டுறவு வங்கிகளில் கதவுகளை தட்டி கடன் வாங்கியிருத்தல் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். விவசாயிகள் பலரும் கடனாளியாகவே இருக்கிறார்கள். மகசூல் கிடைக்குமா, வங்கி கடனை முறையாக கட்டி விடுவோமா என்ற எண்ணத்தில் ஓட்டத்திலேயே விவசாயிகளின் சக்கரம் நகர்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட தாவேகா தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ அப்படியே மாத்தி இருக்கிறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்குங்க. நிலம் வைத்துள்ள கூட்டுறவு விவசாயிகள் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு நிலம் வைத்துள்ள கூட்டுறவு வங்கியில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் என குறிப்பிட்டிருந்தார். விவசாயிகள் பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர், அதாவது இப்ப இந்த 2.5 ஏக்கர் நிலம் வைத்தவராக இருந்தால் குறு விவசாயிகள் என்றும், 2.51 ஏக்கர் வச்சிருந்தா பெரிய விவசாயிகள் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ இதுல சிறு விவசாயிகள், அதற்கு மேல் நிலம் வைத்தவர்கள் பெரிய விவசாயிகள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தவிக தலைமையிலான கூட்டணி அரசு பதவியேற்றவுடன் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் தாங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதற்கு மேல் நிலம் வைத்தவர்கள் பயிர்க்கடனை 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றனர். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த தகவல் அறிப்பில் குறு விவசாயிகளுக்கு 2.5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்களுக்கு அவர்கள் வாங்கிய கடனில் 50,000 100% தள்ளுபடி, 51,001 ரூபாயிலிருந்து 60,000 வரை வாங்கி கடன் வாங்கியிருந்தா 40,000, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருந்தா 5,000 மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிட்டாரு. சோ இதனால பாத்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. இனி விவசாயத்துக்கு போக முடியுமா அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. சோ 2.5 ஏக்கருக்கு மேல 5 ஏக்கர் நில வைத்திருப்பவர்களுக்கு இது தகவல்கள் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ மாற்றப்பட்ட மீண்டும் ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிடுவாரு அப்படின்ட்டு எல்லோருமே எதிர்பார்க்கிறாங்க. சோ ஒவ்வொரு 10,000க்கு ஒவ்வொரு அளவு என்று குறிப்பிட்டு 80,000க்கு மேல் கடன் வாங்கியிருந்தால் வெறும் 5,000 ரூபாய் மட்டும்தான் என அறிவித்திருந்தார். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றப்படும் என விவசாய சங்கத்திடமிருந்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் அறிக்கை விடப்படுகிறது. ஆனால் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற போதே அரசின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது கால அவகாசம் எதிர்பார்க்காமல் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் எடுத்து தட்டில் போட தொடங்கிவிட்டார் என விவசாயிகளுக்கு பலன் அளிக்க கூடியதாக இப்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு ஓரளவுக்கு திருப்தியில் அளிக்கிறது என்ற வகையில் ஏற்றுக்கொள்ள முடியதாகும். எனினும் அவர் கேட்டுக்கொண்டபடி கால அவகாசங்களை காத்திருக்காமல் இப்பொழுது முடிந்த அளவுக்கு தந்திருக்கிறார். நிதி நிலைமை சீரடைந்தவுடன் தேர்தல் அறிக்கை கூறியபடி முழுமையாக வழங்குவார் என்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்கிறது. சோ விரைவில் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சோ கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருங்க. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இதற்குண்டான ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.